எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா இது மாதிரி மேடைகள்ல ஏறப்போ என்ன பேசுறது அப்படிங்கிறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டினா இருக்கும். அதனாலதான் நிறைய நேரங்கள்ல நான் பேசும்போது எனக்கு தலைப்பு எதுவும் கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. காரணம், எனக்கு என்ன தெரியும் என்பதை உங்களிடம் சொல்லுவதை விட உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லுவது மட்டுமே மிகச் சரியாக இருக்கும். So I expect you to give me some title. நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் இப்போது சொல்லுகிறீர்களோ அதில் நான் பேசுகிறேன். கவலைப்படாதீங்க, நீங்க என்ன டாபிக் கொடுத்தாலும் நான் பேசுவேன். உண்மையை பேசுவதற்கு என்ன யோசிக்க வேண்டியிருக்கு. எனி டைட்டில் கொஞ்சம் குயிக்கா. Do you have any other mics here? வேற எதுவும் மைக் இருக்காங்க? டக்குனு கொடுங்க உள்ள. எந்திரிச்சுன்னு பேரை சொல்லி டிபார்ட்மெண்ட் சொல்லி சொல்லணும். இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை அதான். சீக்கிரமா. Hello. Sir, Vignesh Mahapani Tripoli. Sir, future of India. Future of India. இந்தியாவினுடைய எதிர்காலம். ஓகே, வேற என்ன தலைப்பு? இந்தியாவின் எதிர்காலம். வேற 2011 இளைஞர்கள். ஓகே, 2011 இளைஞர்கள் எதிர்கால இந்தியா. சார், நான் ரஞ்சித் குமார், தேர்ட் இயர் மெக்கானிக்கல். சொல்லுங்க தம்பி. சார், அதாவது இப்ப நண்பர்கள் என்னோட சீனியர் கூட கேட்டாரு, இந்தியா எப்படி இருக்குன்னு தான் கேட்டாரு. எல்லாரும் நான் பாக்குறத விட உலகமே இப்ப அழிவு பாதையில தான் போயிட்டு இருக்கு சுற்றுச்சூழல்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? நம்ம எல்லாரும் பாதுகாக்க என்ன வழி? நம்ம சந்ததிகள் நல்லபடியா வாழ நம்ம என்ன செய்யணும்? ஓகே, அதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க. என்ன செய்யணும்? நீங்க எங்க இருக்கீங்க நான் தெரியல சார். இங்க. ஓகே ஓகே. யா தென் சார், எதிர்கால இந்தியாவில் இளைஞர் அரசியலில் எதிர்கால அரசியலில் இளைஞர்களின் பங்கு. அதுக்கு இப்பவே பதில் சொல்லிடுறேன். ஓட்டு போடணும், வேற ஒண்ணு வேணாம். அன்னைக்கு புது சினிமாவுக்கு போயிடாம, பிள்ளைய கூட்டிட்டு பீச்சுக்கு போயிடாம ஓட்டு போடணும். தென் சிவசங்கரன், 4ஆம் ஆண்டு இயந்திரவியல் துறை. எங்க இருக்கீங்க சார்? இங்க காம்பேரிங் நிகழ்ச்சி தொகுப்பு. அழகா தமிழ் பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. சொல்லுங்க. படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா? படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்கும் கூட இப்ப நான் பதில் சொல்லிடுறேன். வேலையின் பின்னால் அலைந்த காலம் முடிந்து போனதாக நான் நம்புகிறேன். இந்திய இளைஞர்கள் உலகத்திற்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள். அதற்கான சக்தியும் அறிவும் ஞானமும் இந்திய இளைஞர்களுக்கு இருக்கிறது. வேலை பிச்சை கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இனி நமக்கு இல்லை. உலக நாடுகள் இந்தியாவிடம் பிச்சை கேட்கட்டும், அந்த திமிர் நமக்கு வேண்டும். I expect Indians to give jobs to the international community wherever it is. Let the Americans come and work in India. Let the Japanese come and work in India. Let us be bosses. How many days can we be employees? கொஞ்ச நாளைக்கு முதலாளிகளாக இருப்போம். பகத் சிங். I am Kritika from CET. ஒரு நிமிஷமா. பகத் சிங் யாரு? ஓகே, அந்த பேருக்காகவே அவருக்கு முதல்ல கொடுத்துடலாம். வர சொல்லுங்க. மனித நேயம் 2010 மனித நேயம் வளர்வதற்கு, தெரிந்து கொண்டிருக்கிற மனித நேயத்தை காப்பாற்றுவதற்கு இளைஞர்களுடைய பங்கு என்ன? மனித நேயத்தை காப்பாற்ற இளைஞர்களின் பங்கு என்ன? இந்தியாவுடைய எதிர்காலம் மனித நேயத்தை காக்க இந்திய இளைஞர்கள் என்ன செய்யணும்? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிருத்திகா சொல்லுங்க. கிருத்திகா from CSE டிபார்ட்மெண்ட். எதிர்காலத்தின் தூண்கள் ஆண்களா பெண்களா? எதிர்காலத்தின் தூண்கள் ஆண்களா பெண்களா? இது ரொம்ப நல்ல கேள்வி. இதுக்கு மட்டும் பதில் தெரிஞ்சிருச்சு. Let me come to that. எதிர்காலத்தினுடைய தூண்கள் ஆண்களா பெண்களா? வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன். நீயா நானான்னு எப்போதுமே டிபேட் இருந்துட்டே இருக்கணும். ஆனா நீயும் நானும்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும். அதான் லைஃப். நீயா நானானு ஆண்களா பெண்களா அப்படின்னு போட்டி போடுற இடத்துல இருந்து நாம் பயணிக்க வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கு. நம்பர் I will come to that point. It's a very valid question. Then any other topic? கிருபாகரன், 3ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பத்துறை. சொல்லுங்க. இந்தியாவை வல்லரசாக்க இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவை இனிமேலாம் வல்லரசாக்க முடியாது சார். ஏற்கனவே இந்தியா வல்லரசுங்க. உலகத்தினுடைய அறிவுசால் இளைஞர் கூட்டத்தை 48% வைத்திருக்கக்கூடிய தேசம்தான் உலகத்தினுடைய வல்லரசாக இருக்க முடியும். 106 கோடி மக்கள் தொகையிலே 48% இளைஞர்கள்.
உலகம் முழுவதும் கணினி துறையிலே மிகப்பெரிய ஆட்சி செய்து கொண்டிருப்பது இந்திய இளைஞர்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்திலே, நிதி நிர்வாகத்திலே, நீதித்துறையிலே அத்தனையிலும் கால் பதித்து உலகத்தின் பல நாடுகளை உச்சாணி கொம்பில் உட்கார வைத்திருப்பது இந்திய இளைஞர் கூட்டம் என்றால் உலகத்தை ஆளுகிற இந்தியா தான் உலகத்தின் வல்லரசு. அவ்வளவுதானே. நம்ம பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நமக்கு எவ்வளவு கடன் இருக்குங்கிறத பொறுத்தெல்லாம் வல்லரசு தீர்மானிக்கப்படாது. அணுகுண்டு வைத்திருப்பவன் தான் வல்லரசு என்றால் அமெரிக்கா வல்லரசு, அறிவை வைத்திருப்பவன் தான் வல்லரசு என்றால் இந்தியா தான் வல்லரசு. India is always a supreme power and strongly believe in that. விவேகானந்தர் காலத்திலிருந்தே இந்தியா தான் வல்லரசு. வேற எந்த நாட்டிலும் இவ்வளவு ஒரு இளைஞர் சக்தி இல்லை. We are the supreme power. அதனாலதாங்க ஒபாமா ஓடி வரார். புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் ஒரு காலம் மன்மோகன் சிங்குகள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்ததெல்லாம் பதவியேற்ற 10 நாட்களில் ஒபாமா இங்கே வந்தே ஆக வேண்டும். இந்திய மூளை விலைக்கு வேண்டும் பென்டகனை நடத்துவதற்கு. அவர்களுக்கு புரிந்ததற்கு ஐயோ பாவம் இந்தியர்களுக்கு தான் புரியவில்லை. That is the biggest advantage we have. உலகம் முழுவதும் உங்களை பார்த்து தொடர்ந்து பயந்து கொண்டே இருக்கிறது. இந்த இந்திய மூலைகளை விலை பேச உலகம் அத்தனையும் காத்து கிடக்கிறது. கலிபோர்னியாவும் அத்தனை தலைநகரங்களும் காத்து கிடக்கிறது உங்கள் மூளைக்காக. இதனுடைய விலை என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக. இன்னமும் வெற்றி வேதாந்தம் பேசிக்கொண்டு இந்த சித்தாந்தங்களை உள்ளேயே வைத்து உறங்கி கிடப்பதுதான் ஐயோ பாவம் இந்திய மனநிலை. பாரதி அன்றைக்கே சொன்னது போல நல்லதோர் வீணை செய்தி அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி எம்மை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய். படைத்தென்ன புண்ணியம். பாவம் இன்னமும் கூட கைகட்டி நிற்பதில் தான் நம் கவனம் இருக்கிறது. காலம் தொடங்கி நாம் முதலாளிகள் தான். உலகமே இந்தியாவைத்தான் தேடிக்கொண்டிருந்தது. உலகம் முழுவதும் அத்தனை மாலுமிகளும் தேடியது இந்தியாவைத்தான். அறிவு பலமும் செல்வ பலமும் கொட்டி கிடக்கிற தேசத்தை தான் கொலம்பஸ் தேடினான். அப்படி தேடி கண்டுபிடித்த பல இடங்களுக்கெல்லாம் இந்தியா என்றுதான் பெயர் வைக்கப்பட்டது ஒரு காலத்தில். உலகம் தேடிய தேசம் இந்தியா. இன்று உலகெங்கும் இந்தியர்களை தேடுகிறார்கள். இன்னமும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னன்னு சொல்வது. அது இளைஞர்களே தொடர்ந்து அந்த கேள்வி எழுப்புவதுதான் ரொம்ப வருத்தமான விஷயமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எதிர்கால இந்தியா என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த டாபிக் கீழே வந்ததனால I would like to take that as a topic. உங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நட்போடும் சந்தோஷத்தோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சினிமா நடிகருக்கு இருக்கக்கூடிய கைத்தட்டு ஏன் இங்கே கோபிநாத்துக்கு கிடைத்திருக்கிறது? சமூகத்துடைய மிக அறிவாளிகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் எதற்காக ஒரு சாதாரண டிவியிலே வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு இளைஞனுக்கு கிடைத்திருக்கிறது? எதற்காக மிகப்பெரிய மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதையும் கைத்தட்டலும் ஒரு சகோதரனை பார்க்கிற உள்ளுணர்வும் ஏன் இருக்கிறது? ஒரு ஆங்கில பத்திரிகையினிடம் பேட்டி கண்டபோது வாட் இஸ் யுவர் மார்க்கெட் வேல்யூ என்று கேட்டார்கள். இந்த சந்தையிலே உன்னுடைய மரியாதை என்ன என்று கேட்டபோது நான் அவர்களுக்கு ஒரு பதில் சொன்னேன். என்னிடம் பேசுகிற 35 வயது இளைஞர் உடனே தொலைபேசி மூலம் அழைத்து தன்னுடைய மனைவியிடம் என்னை பேச சொல்லுவார். இந்தியாவிலே 3ஆம் மனிதனிடம் தன் மனைவியை அவ்வளவு எளிதில் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டார்கள். நான் கண்ணியமானவன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். Why Gopinath is appreciated? உங்க எல்லாருக்கும் நிறைய பேரை தெரியும். ஆனாலும் கோபிநாத்திற்கு ஒரு கூடுதல் ஒரு நெருக்கம் இருக்கிறதே. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். உங்கள் உள் மனசுக்குள்ளும் அந்த காரணம் ஒட்டி போயிருக்கிறது. உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த காரணத்தை நானும் சொல்லுகிறேன். நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஊர்ல இருந்து போய் இன்னைக்கு ஒருத்தர் சல்லட போறான்டா இவன் நம்ம ஆளுன்னு உங்களுக்கு தோணி. That is the reason. That's why I always say the middle class towns of Tamil Nadu should develop. நகரங்கள் வளர்ந்து புண்ணியமில்லை. அது தேசத்தினுடைய கரையோர முதலைகள். சிறு நகரங்கள் வளர்வதுதான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியின் அடையாளம். அதைத்தான் இது போன்ற கல்லூரிகள் செய்கின்றன. அதுதான் I wanted to appreciate the chairman of this institution. கேரளாவிலிருந்து இங்கு வந்து இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய கல்லூரியை தொடங்கி இவ்வளவு பேருக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அடுத்த தலைமுறையை டெவலப் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் ஃபார் தட் ஓல்ட் மேன் இட் இஸ் டு பி அப்ரிஷியபிள். சிறு நகரங்கள் வளர வேண்டும். ஆனால் சிறுநகரத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நீங்கள் அமெரிக்காவை பார்த்தெல்லாம் பயப்படல, மெட்ராஸ்காரனை பார்த்து பயப்படுறீங்க. வாங்க மெட்ராஸ், நான் கூட்டு போறேன் உங்க எல்லாரையும். தெருவிலே தடுமாறி விழுகிற அத்தனை பேரும் நம்ம ஊர் பேரை தான் சொல்லுவான். புதுக்கோட்டை, காரைக்குடி, அறந்தாங்கி, தஞ்சாவூர், திருச்சி, பழனி, ஒட்டஞ்சத்திரம், உடுமலை, பல்லடம் இப்படிதான் சுத்தி வருவாங்க. ஏதோ ஒரு ஊராகத்தான் இருக்கும். ஆனாலும் நம் மனதுக்குள்ளே ஒட்டி கொண்டிருக்கிறது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். கேன் ஐ டூ இட் ஆர் நாட்? என்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று சிறுநகரங்கள் தொடர்ந்து தங்களை பலகீனமாகவே பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றன. எப்படி உலக நாடுகளை பார்த்து இந்தியா உள்ளுக்குள்ளேயே பயந்து கொண்டிருக்கிறதோ அதேபோல் சிறுநகரத்தை சேர்ந்தவர்கள் பெருநகரவாசிகளை பார்த்து இவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும், இவர்களுக்கு பெரிதாக ஒரு அறிவு இருக்கிறது என்று ஆழமாக தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிறது. முற்றிலுமான ஒரு மாயை அது. தயவு செய்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். ஒட்டுமொத்த தேச விருத்திக்காக இந்தியாவில் அறிவியல் ரீதியாக எடுக்கக்கூடிய பங்கெடுப்பு கணக்கிலேயே ஸ்மால் டவுன் என்று சொல்லப்படக்கூடிய சிறு நகரங்களை சேர்ந்தவர்கள், கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கிற பங்களிப்பு தான் இன்றைக்கும் அதிகம். தட் இஸ் த ரியாலிட்டி. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சிறுநகரங்களை சேர்ந்த கல்லூரி மாணவர்களுடைய பங்களிப்பு என்பது சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானது. பெருநகரத்திலே இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள் தோற்கிறார்கள் என்பது இரண்டாவது பட்சம்.
நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் முதல் முக்கியமான விஷயம். நான் சென்னையிலே இருந்து கொண்டு ஜெயிக்கிற போது என்னை பார்க்கிற ஒருவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஜெயிப்பான். உங்களை போன்று சிறுநகரத்திலிருந்து கிராமத்திலிருந்து ஒருவன் ஜெயிக்கிற போது உங்களை பார்த்து ஒரு ஊரே ஜெயிக்கும். You would be an inspiration for a community. 1000 பேருக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருப்பதற்கான அருமையான வாய்ப்பு இந்த கல்வி சூழல் அதைத்தான் உங்களுக்கு வழங்குகிறது. வெறும் பாட புத்தகத்தையும் 15வது பக்கத்துல அசோகர் மரம் நட்டாரு, கனிஷ்கர் என்ன பண்ணாரு, குப்த பேரரசு என்ன பண்ணுச்சு, மௌரிய பேரரசு என்ன பண்ணுச்சுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது பாடத்தில். கல்வி சாலைகள் அதைத்தான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றன. இந்த உலகத்தை கட்டி ஆளும் மிகப்பெரிய அஸ்திரத்தை உங்கள் கையில் கல்வி கொடுத்திருக்கிறது. எஜுகேஷன் இன் இந்தியா இஸ் தி பிகெஸ்ட் திங். உலகின் அதிகமானவர்களை படிக்க வைக்கிற தேசம் இந்தியா. உலகின் எல்லா நாடுகளிலும் படிக்க வைக்கப்படுகிறார்கள் மாணவர்கள். உலகில் எல்லா நாடுகளிலும் கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த அமெரிக்கா 32 கோடி 60 லட்சம் பேரை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்கா வருடத்திற்கு வெறும் 6000 பொறியாளர்களை மட்டுமே தயார் செய்கிறது. வெறும் 6.5 கோடி பேரை வைத்திருக்கக்கூடிய தமிழகம் 75,000 பேரை தயார் செய்கிறது. 75,000 இன்ஜினியர்ஸ் இன் a year. ஒரு வருடத்திற்கு மட்டுமே இவ்வளவு பேரை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். உலகின் எல்லா நாடுகளிலும் பாடம் சொல்லித் தரப்படுகிறது. கல்லூரிகள் இருக்கின்றன, பெற்றோர்கள் படிக்க வைக்கிறார்கள், அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இந்திய கல்வி என்பது மிகவும் இமோஷனலான உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். எல்லா இடங்களிலும் சம்பாத்தியத்தில் சொல்லித் தரப்படுகிறது பாடம். அப்பாவின் வருமானத்திலிருந்து சொல்லித் தரப்படுகிறது பாடம். தமிழகத்தில் மட்டும்தான், இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவில் மட்டும்தான் தாயின் தாலியை அடமானம் வைத்து கல்வி சொல்லித் தரப்படுகிறது. For to justify that, at least we have to read. அதற்காகவாது படிக்க வேண்டும் என்ற மனோநிலை நமக்கு வந்தாக வேண்டும். கல்வி என்பது இங்கே வாழ்க்கை, கல்வி என்பது இங்கே ஜீவன், கல்வி என்பதுதான் இங்கே எல்லாமும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகம். அதற்கான வாசல் தான் கல்லூரி. கல்லூரியிலே படிக்கிற நாட்களிலே கல்லூரியை திட்டாதவர்களே இருக்க முடியாது. என்னை போன்றுதானே எல்லாரும் இருந்தாக வேண்டும். உங்களுக்கான வாசல் ஒரு நாள் திறக்கப்படுகிற போது கல்லூரி என்ற வாழ்க்கை பற்றிய ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் உருவாக்கப்படும். நீங்கள் யாரையெல்லாம் மதிக்காமல் நடந்தீர்களோ அந்த ஆசிரியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்காது. நிறைய நிகழ்ச்சிகளிலே ஆசிரியர்கள் பற்றிய பல்வேறு விமர்சனங்களை நானும் முன்வைத்திருக்கிறேன் என்றாலும் கூட ஆழமாக சில விஷயங்களை உள்ளுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய நிதர்சனம் இருக்கிறது. உலகத்தில் ஒரு தனி மனிதன் யாரை அதிகமாக திட்டுகிறான் என்று யோசித்து பார்த்தால் சம்பந்தமே இல்லாமல் கடவுளை திட்டுகிற சராசரி மனிதன் தான் அதிகம். நீ எல்லாம் ஒரு தெய்வமா, ஏன் இப்படி செய்தாய், எதற்காக இப்படி செய்தாய்? ஆனால் அதை தாண்டி தெய்வத்தின் மீது ஒரு ஆழமான பக்தி இருக்கும். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமே கார்ப்பரேட் உலகமாக மாறி இருக்கக்கூடிய காலத்திலே கல்லூரியிலே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் சம்பளம் வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுக்கிற ஒரு டியூஷன் வாத்தியாராக தெரிகிறார். அது வாத்தியாருக்கு பலவீனம் இல்லை, மாணவனுக்கு பலம். ஒரு சமூகத்தினுடைய பலவீனம் அது. இட் should be taken in another way. நீங்கள் எவ்வளவு நிந்தைகள் செய்தாலும் அதை தாண்டி அடுத்த தலைமுறை உருவாக்குகிற பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு இருக்கு. அந்த ஆசிரியருக்கு தேவையான மரியாதையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதுல கொஞ்சம் பழம்பஞ்சாங்கத்தோடு நாம் இருந்தாலும் பரவாயில்லை. There's nothing wrong about that. ஒரு கடவுளுக்கும் ஒரு ஆசிரியனுக்குமான தொடர்பு அதே மாதிரியானது. அதனாலதான் இந்தியாவிலே கல்வி சிறப்பானது. இந்தியாவில் கல்வி வெறும் வேலை வாய்ப்பை பெறுவதற்கான உத்தியாக சொல்லித் தரப்படுவதில்லை. கல்வி ஒரு வாழ்க்கையாக சொல்லித் தரப்படுகிறது. எல்லா நாடுகளிலும் பாடம் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இந்திய இளைஞர்கள் மட்டும் ஏன் பட்டம் பெறுகிறார்கள்? Why? எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறார்கள் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. வேற எந்த நாட்டிலும் இப்படி படி சொல்லித் தரப்படுவதே இல்லை. உங்களை விட அதிகமான மக்கள் தொகையை பெற்றிருக்கிற சீனாவில் இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இல்லை, இவ்வளவு கல்லூரிகள் இல்லை, இவ்வளவு பேருக்கு பாடம் சொல்லித் தரப்படுவது இல்லை. 16 வயதிலே உடைய வாழ்க்கையை நீ தீர்மானித்துக் கொள் என்று ஐரோப்பிய கலாச்சாரம் போல சீனாவும் மாறிவிட்டது. இந்திய இளைஞர்கள் அன்றைக்கு அதிகமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சுதந்திரங்களும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா உங்களுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா உண்மை என்னன்னு தெரியும். அதிகமாக இந்த வயதிலே இளைஞர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? சுதந்திரம். ஃப்ரீடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நினைச்சே செய்ய விடுறாங்களா? ஆசைப்பட்டதை செய்ய அனுமதி இல்லை என்பது மட்டும்தான் இளைஞர்கள் மத்தியில் தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. படித்து முடித்தவுடன் எனக்கான துணையை நான் தேடக்கூடாதா? ஏன்பா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைய நான் சூஸ் பண்ணா என்ன தப்பு? கைத்தட்டி பாருங்க எவ்வளவு இருக்கு. இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கப்படுகிற வரை சந்தோஷமா இருக்கு. சீனாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னமா? சமீபத்திய 6 ஆண்டுகளில் அதிகமாக அங்க மனநல மருத்துவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப்ட் மேக்சிமம் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? கடந்த 10 ஆண்டுகளாக சீனாவும் கூட ஐரோப்பிய கலாச்சாரத்திற்குள் வந்து